நெக்ஸ்ட் நம்ம காரப்புழா டெப்க்கு தான் வந்திருக்கோம். ஓகே தான், ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்லேருந்து கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா லைனாக இதை வாழைத்தாறு மாதிரி தொங்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ஆர்டிஃபிஷியலில் இல்லை, நேச்சுரலாகவே செடியில் இப்படி தான் பூக்கு போல். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ட்ரீலாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் அந்த திராட்சை கொடியில் பூத்து தொங்குற மாதிரி தொங்கிட்டுருக்கு. என்ன ஃப்ளவர்னு தெரில, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராம்பலின் இருக்குது. சும்மா குழந்தைங்க விளாட்றதுக்கு, நம்மளுக்கும் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் ஜெயின் ஸ்விங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, கொஞ்சம் நம்ம கேம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1-2 இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தா ஜிப்லைன் வேறு வச்சுருக்காங்க. ஒரு இதுதான் கேரளாவில் லாங்கஸ்ட் ஜிப்லைன்னு சொல்லி ஒரு ஜிப்லைன் வேறு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே இந்த பார்க் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ட்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமல் மாதிரியும் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ட்ரீலே வந்து பேர் எழுதுன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஜிப்லைன் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஜிப்லைன் வயநாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் போகலாம், பட் பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. அங்கேருந்து வரும். கிட்டத்தட்ட இந்த ஜிப்லைனே ஒரு 30 minutes மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே இருக்குது பாருங்கள், இன்னும் கம்மி பண்ணி வராங்க. அவ்வளோ லாங்கில் இருந்து வராங்க. அங்கேருந்து இது வரைக்கும் வருவாங்க. 1 மணி நேரமாக இவளை கன்வின்ஸ் பண்ணிட்டுக்கிறேன் ஜிப்லைனில் போகலான்னு. மைனா வெளியே வர மாட்டான். மாகப்பேங்க பாரு, எவ்வளோ பேர் போகிறாங்க. உயிர் போயிடுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோபி. வாயன் கோபி.